திருச்சிற்றம்பலம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி. ஊற்றாயுள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத் தொலியே போற்றி. ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி. காற்றாகி அங்கம் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக அமைய வேண்டும் என இறை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் தை மாதம் 20ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதியானது தேய்பிறை பஞ்சமி திதி காணப்படுகின்றது. இந்த பஞ்சமி திதியானது இன்று மாலை 4:39 வரை காணப்படுகின்றது. நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் இரவு 10:32 வரை காணப்படுகின்றது. இன்றைய சுப நேரமானது 10:56 தொடக்கம் 12:23 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 3:19 தொடக்கம் 4:47 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய செவ்வாய்க்கிழமையாகிய இன்று உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஜெயம் மிக்க சிறப்பு மிக்க ஒரு வெற்றிகரமான நாளாக இன்றைய பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய பொழுதிலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் அனைத்துமே சுபகரமாக, அதாவது வெற்றிகரமாக நிறைவேறுகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய பொழுது நீங்கள் விநாயக வழிபாட்டுடன் ஆரம்பித்து அவதானமாக இன்றைய பொழுதை நீங்கள் நகர்த்த வேண்டியது கட்டாயமானதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய பொழுதை முழுமையாக இறை பிரார்த்தனையுடன், அதே நேரத்தில் நிதானமாகவும் சிந்தித்தும் பொறுமையாகவும் நீங்கள் செயற்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது. நீங்களும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கின்றது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. நீங்களும் வம்சவிருத்திகரனாகிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்ய வேண்டியது சிறப்பானதாக இருக்கின்றது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் யோசனைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கின்றது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு புகழ்மிக்க சிறப்பு மிக்க நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உத்தியோக உயர்வு யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்ச்சி மிக்க சிறப்பு மிக்க நாளாக காணப்படுகின்றது. நீங்களும் வம்சவிருத்திகரனாகிய முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றியாக நிறைவேறுகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்தொரு விடயத்திலும் நிதானமானதாகவும் அமைதியாகவும் இன்றைய பொழுதை நீங்கள் கழிக்க வேண்டும்.
ஏனெனில் தேவையற்ற சிக்கல்களுக்குள் உள்ளாகக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதனால் நிதானம் உங்களுக்கு அவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து நாம் இன்றைய ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம். அதாவது நாம் தவறான மனிதர்களுடன் தொடர்பு வைத்திருந்து அவர்களுடன் வார்த்தையிலே தர்க்கத்தை மேற்கொள்வது சிறந்தது அல்ல. ஆனால் நல்ல மனிதர்களுடன் அவர்களை அனுசரித்து போவது சிறந்தது. தர்க்கம் என்பது அனாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே நாம் ஏனையவர்களுடன் பழகும்போது ஓர் மதிப்பீட்டினை செய்து அவர்களுடன் உயர்ந்தவர்களை நாம் இனம் கண்டு அவர்களுடைய எண்ணப்பாட்டிற்கு ஏற்ற வகையிலே அவர்களை அனுசரித்து போனால் நிச்சயமாக நமக்கு உயர்வுதான் கிடைக்கும். அதே நேரத்திலே தவறானவர்களுடன் தர்க்கம் செய்வதனால், குதர்க்கமாக பேசுவதனால் நமக்கு எந்த நன்மையும் ஏற்பட போடுவது இல்லை. ஆகவே இதனை நாம் மனத்திலே கொண்டு நல்லவர்களுடன் பழகுவோம். ஆகவே அதுபோல் அவர்களை அனுசரித்து போக பழகுவோம். இதன் மூலம் நாமும் உயர்வை தொட்டுவிடலாம். இந்த சிறு சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான, சுபீட்சகரமான, மங்களகரமான பொழுதாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.